11 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போல் ஒரு நாளில் 14 நாடுகளில் மக்களின் குடியேற்ற பகுதிகளை ஆக்கிரமித்த ராட்சத அலைகள் 2,50,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்து சென்றன. சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட பேரிடரால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் செய்வதறியாது தவித்தனர். அந்த நிலைமைகளை நாம் இன்று மீட்டுகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் திருச்செந்தூர், டச்பார், புதுமுகத்துவாரம் மற்றும் நாவலடி போன்ற பகுதிகளில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபிகளில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையினால் விசேட பிரார்த்தனை நடாத்தப்பட்டது. வாழைச்சேனை பாசிக்குடா கடற்கரையில் சுனாமி நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி, ஒந்தாச்சிமடம், மண்முனை, தென்னிருவில் பற்று பகுதிகளில் சுனாமி அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிண்ணியா கடலூர் முருகன் கோயிலில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி விசேட துவா பிரார்த்தனையும் நடைபெற்றது. கல்முனை கடற்கரையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ் வடமராட்சி உடுத்துறை பகுதியில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் கல்லறைகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள சுனாமி நினைவாலயத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. இதேவேளை புதுக்குடியிருப்பு ஐயன் கோயில் பகுதியில் சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கான சுனாமி வலயம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்திலும் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன.